வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண் பொறியியல், கால்நடை துறைகளில் தொழில் துவங்க விரும்புவோர்களுக்கு தமிழக அரசு 10 லட்சம் வரை மானியம் அறிவித்துள்ளது. புதிய யோசனைகளுடன் செயல்படும் புத்தாக்க நிறுவனங்கள் மற்றும் சந்தைப்படுத்துதலில் சிரமம் உள்ள புதிய நிறுவனங்களுக்கு இந்த மானியம் பெரிய ஜாக்பாட். புதிய யூனிட்களுக்கு அதிகபட்சம் 10 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்படும். ஏற்கனவே தொடங்கப்பட்ட தொழிலை விரிவுபடுத்தி சந்தைப்படுத்த தேர்வு செய்யப்படும் புத்தாக்க நிறுவனத்திற்கு ரூபாய் 25 லட்சம் வரை மானியம் உண்டு. மாவட்ட அளவில் வேளாண்மை துணை இயக்குனர் வேளாண் வணிகம் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அந்த சரியான ஒரு புத்தாக்க நிறுவனத்தை தேர்வு செஞ்சு பரிந்துரை பண்ணி அதை நம்ம தலைமை இடத்திற்கு அனுப்பப்படும். அங்கே எவாலுவேஷன் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்கு. அந்த கமிட்டி முன்னாடி இந்த புத்தாக்க நிறுவனங்கள் அவங்களுடைய டெக்னாலஜியோ இல்லை அவங்க என்ன ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ ஒரு புதுமைத்துவம் வாய்ந்த பொருளாக இருக்கலாம். ஸோ அதை அவங்க அங்கே ப்ரெசென்ட் பண்ணணும். பிச் டேட்னு சொல்லுவாங்க. அதை அவங்க பண்ணணும். ஸோ பண்ணிட்டு அந்த 2 நிமிடம் அவங்க ப்ரெசன்டேஷன் எவாலுவேட் பண்ணி அந்த எவாலுவேஷன் கமிட்டி எந்த புத்தாக்க நிறுவனங்களை தேர்வு செய்கிறாங்களோ அந்த புத்தாக்க நிறுவனங்களுக்கு இந்த க்ரோத் ஸ்டார்ட் அப் அப்படின்றவங்களுக்கு 10 லட்சம் வரை மானியமும், மார்க்கெட் ஸ்டார்ட் அப்புக்கு 10 லட்சம் 25 லட்சம் வரைக்கும் கிராண்டும் வழங்கப்படும். இத்திட்டத்தில் பயன்பெற விரும்புவோர் டான்ஜம் ஸ்டார்ட் அப் இந்தியாவின் கீழ் தனியார் நிறுவனமாகவோ பொறுப்பு கூட்டாண்மை நிறுவனமாகவோ பதிவு செய்திருக்க வேண்டும். கடைசி 3 ஆண்டு சராசரி லாபம் ரூபாய் 5 லட்சத்தை விட குறைவாக இருக்க வேண்டும். அரசு அல்லது அரசுசார் பிற நிறுவனங்களிடம் இருந்து எந்த கடனும் வைத்திருத்தல் கூடாது. இந்திய அளவில் பார்க்கும்போது புத்தாக்க நிறுவனங்கள் ஒரு 50,000க்கும் மேற்பட்ட வேளாண் புத்தாக்க நிறுவனங்கள் இருந்தாலும் அவங்களுடைய வளர்ச்சி, அவங்க அந்த நிறுவனத்தை தொடங்கி அதில் சக்சஸ்ஃபுல்லாக வரக்கூடிய புத்தாக்க நிறுவனங்கள் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தாக்க நிறுவனங்களை மேலும் ஒரு ஸ்ட்ராங்காக அவங்க பூஸ்ட் ஆகி வெளியே வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கிராண்ட் நம்ம கொடுக்குறோம். பொதுவாக இவங்க தோல்வி தழுவக்கூடிய புத்தாக்க நிறுவனங்கள் எங்க தோல்வி தழுறாங்கன்னு பார்த்தோம்னா டேட்டா சொல்றது என்னன்னா அவங்களுக்கு சீட் கேபிட்டல் இல்லை அப்படின்றது, விதை மூலதனம் இல்லை அப்படின்றது. அந்த மூலதனத்துக்காக இந்த புத்தாக்க நிறுவனங்கள் ஐடியாவை ப்ராடக்டா மாத்துறதுக்கும் இருக்கிற ப்ராடக்டை சந்தைப்படுத்துறதுக்கும் இந்த 2 விதமான மானியத்தை நம்மளுடைய இந்த திட்டத்தின் மூலமா நம்ம வழங்குறோம். புத்தாக்க நிறுவனங்கள் வளர்ச்சியடைந்தால் நாட்டில் பொருளாதார ரீதியாக மாற்றம் ஏற்படும். நேரடியாக சென்று விசாரிக்க விரும்புவோர் மதுரை அண்ணா நகரில் உள்ள வேளாண்மை வணிக துணை இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். கூடுதல் தகவலுக்கு 9424249197 தொடர்பு கொள்ளலாம். மேலும் www.agrimark.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். நேரடியாக சென்று விசாரிக்க விரும்புவோர் மதுரை அண்ணா நகரில் உள்ள வேளாண்மை வணிக துணை இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம்.